வணக்கம் ஆயுஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். அரசு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 77,00,000 மோசடி, முன்னாள் அரசு ஊழியர் கைது. இது போன்ற செய்திகள் கடந்த 2 மாதமாக ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த மாதிரி செய்திகள் வெளியே வந்துட்டுருக்கு. இந்த செய்திகளை செய்திகளாக கடந்து போகாமல் நம்முடைய காவல்துறையும் நீதிமன்றமும் இதை மிக முக்கியமாக ஒரு கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு சிபிசிஐடி அமைத்து கண்டிப்பாக இதை விசாரணை செய்ய வேண்டும். இது ஒரு புலனாய்வு அடிப்படையில் விசாரித்தா மட்டும்தான் மிகப்பெரிய மோசடிகள் தடுக்கப்படும். இது தமிழகத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் எங்கேயோ நடக்குது என்றதை விட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பெருநகரங்களிலும் இது நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக இந்த அரசு வேலை வாங்கி தருவதாக அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒரு நியூஸாக பார்க்குறோம். ஆனால் இதில் வெவ்வேறு வகையில் நடக்குது. பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பணத்தை வாங்குறாங்க. அப்புறம் அரசு பள்ளிகளில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஒரு மோசடி கும்பல் இருக்குது. இது பற்றிய செய்திகள் ஒவ்வொரு வாரமும் வந்துகிட்டே இருக்குது. இதை பார்க்கும் பொழுது போட்டித் தேர்வாளர்கள் மத்தியில் அரசு தேர்வாணையத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இழக்கிறது. மேலும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 100% இருக்கிற நம்பிக்கை அப்படியே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தி வெளியே வந்துகிட்டே இருக்க நம்பிக்கை என்பது 90%, 80, 70, 60, 50 அப்படின்ற வகையில் போயிட்டுருக்கு. இது போன்ற மோசடி வழக்கில் கைதாகுபவர்களெல்லாம் புலனாய்வு அடிப்படை விசாரிக்கும் பொழுது யார் யாருக்கு எங்கெல்லாம் பணம் பங்கிடப்பட்டது, இதற்கு முக்கிய புள்ளிகள் யார், இதில் பங்குதாரர்கள் யார், இதில் புரோக்கர்கள் யார், அதே மாதிரி இவர்கள் யாரை நோக்கி வலை வீசுகிறார்கள், அதே போல் இவர்கள் செயல்படும் பொழுது இவர்களுக்கான ஒரு கடுமையான தண்டனை, இதற்கென்று ஒரு தனியான ஒரு சட்டப்பிரிவு புதிதாக உருவாக்கினா தான் இதெல்லாம் தடுக்க முடியும். எதிர்கால பிள்ளைகளின் அரசு பணி கனவை நம்ம சரியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு தகுந்த சட்டம் உருவாக்கணும். மிக கடுமையான தண்டனைகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கைப்பட்டு உடனடியாக தண்டனை கொடுப்பது போல அரசு பணி வாங்கி தருகிறேன் என்று மோசடி செய்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் உடனடியாக 3 மாத காலத்துக்குள் அல்லது 1 வருடத்திற்குள், இந்த 3 மாதம் 6 மாதம் அதிகபட்சம் 1 வருடத்திற்குள் ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்தால் மட்டுமே அடுத்த வருடம் இது போன்ற செயல்கள் நடைபெறாது என்பது ஆயிஷா நியூஸ் சேனல் சார்பாக காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். அச்சம் தவிர.